என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. யோகத்துக்கு வந்திருக்கிறோம், கடவுளை அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னவா இருக்கும்? கடவுளை அடையணும்னு விதி இருந்தாதான் தீர்மானம் எடுப்பேன். சப்போஸ் நம்ம வந்து விதி அது இதெல்லாமே சாமி அந்த சொன்ன ஐயா சொன்னால 1000 லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, அந்த நிலைக்கு விதி முடிவு பண்ணி நீ வேலை பண்ண முடியாதுன்ட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமை சாமி. ஓடில ஒருத்தன் இங்க வருவான். ஆனா அப்படி நம்ம இப்ப அடையினாலும் நம்ம தீவிரமா நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்த பிறகு அதை அடையோமா? இல்லை சார், இது ஒரு உதாரணம் சொல்றேன். இவ்வளவு பேர் இருக்கிறேன்னா ஒரு சோத்து டாக்டர் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்துருக்கேன். இப்போ அவர் வந்து 1000 ரூபாய் வச்சுருந்தா ஒரு மிடில் கிளாஸ் வச்சுருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபாய் சேர்த்துறாரு. இப்போ அவர் லட்சம் எடுத்துருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு 1 கோடி சேர்த்துறாரு. கோடீஸ்வரர். இவரு செத்தா 1000 ரூபாய் தந்து வீட்டுல போய் பிறப்பாரு. இவரு செத்தா 1 லட்ச ரூபாய் வீட்டு போய் பிறப்பாரு. இவரு செத்தா கோடீஸ்வரர் வீட்டு போய் பிறப்பாரு. கோடி வரை சேர்த்தாரு. அதுக்கு மேல நம்ம கீழே வர முடியாது இல்ல. இப்ப அது மாதிரி ஒரு பாடம் வாங்கி ஒரு பாடம் வாங்கி ஒரு லெவலுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 100% 50% போயின்னா அடுத்த மாதிரி 50க்கு மேலதான் போறோம். 50 கீழே வர மாட்டேன். 90% செத்துன்னு 90% மேலதான் போறோம், கீழே வர மாட்டேன். 99% செத்தா அந்த 1% காலி ஆகிட்டு அதான் அந்த அப்பா சின்ன இடத்துல வந்தாங்க பத்தியா, அந்த 1% பட்டு நான் போறேன். அவங்க அப்பா தான் சீக்கிரம் போகணும். போக பயப்படி ஏறி தான் போவோம். மேலே போகணும், கீழே வர 1000 இருக்கிறவன் 10,000 போவோம், 10,000 லட்சத்துக்கு போவோம், லட்சத்துக்கு கோடிக்கு போவோம். கோடியில் இருக்கிறவன் கீழே வர முடியாது. இப்ப முயற்சி பண்ணா அடுத்தடுத்து போகலாம். அப்ப அடுத்த பிறகு படிக்கட்டு மாதிரிங்களா? எப்படி அவன் கோடிச்சுனா பரப்பான்னு இவரு கோடிச்சுனா அது செட் பண்ணான்னு வச்சுக்க, பெரிய கோடீஸ்வரர் போய் புள்ளிய பண்ணுவாரு. இவர் சமாளிக்கிறான், ஜாலியா இருக்கிறாங்க. அப்படிதான் நடக்குது. இப்போ புண்ணியத்தை சேர்த்து நம்ம புண்ணியத்துல அப்படியே போய் சேர்ந்து வந்துடும். புண்ணியத்தை சேர்த்துக்கணும். கோடீஸ்வரன் ஆயிட்டு பண்ணாத அக்குறு பண்ணி அக்குறு பண்ண என்ன ஆகுனா தூக்கி போடுறான், கீழே பிச்சுக்கான போய் ஆமா பிச்சுக்கான அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுதான் சொன்னாங்க மேல படம் பொறுத்து. அதே சொன்னாங்க, அதாவது மரமேறி கையை விட்டோம்னு கடன் வாங்கி கடன் கட்டணும். ஒண்ணு கடன் வாங்கி போட்டுருந்தா உடனே கீழே தான் வரும். மரமேறி கை விட்டா கீழே தான் வரும். அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி செய் கொஞ்சம் மேல் நிலைக்கு போனாலும் கீழ் நிலைக்கு வரணும். அதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுங்க. இப்ப முக்கியமான கேள்வி, இந்த உலகத்துல புண்ணியம் வந்து கஷ்டப்பட்டாதான் புண்ணியம் பண்ண முடியும். புண்ணியம் அடையறதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா பாவம் வந்து ஒரு செகண்ட்ல பண்ணிடலாம். அதே கடவுள் அப்படி வந்து புண்ணிய கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது, பாவம் வந்து ஈஸியா கிடைக்கல. புண்ணியம் எல்லாருமே கஷ்டப்பட்டாதான் காசு வச்சுக்கலாம். பாவம்ன்றது தான் சேரும். அப்புறம் அந்த சேர்த்து அவர் ஈஸியா பிடிக்கலாம். கூட காசு இல்லாம பிடிக்குன்னா நான் சுகமா வாழ்றேன் அப்படிதான் நினைக்குது. அப்பாவும் ஜெயிச்சு வருது. அதாங்க பாவ வேலையை வந்து ஈஸியா வந்து ஒருத்தர் பிடிச்சிடுது. ஆமா, பாவம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஆனா புண்ணியம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அதே இது இறைவன் புண்ணியத்தை வந்து கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும்னு இது பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமா, அப்படி கஷ்டப்படாத எப்படி யாரும் செய்வான்? பாவம் ஈஸியா கிடையாது. பாவம் ஈஸியா வந்துடும். புண்ணியம் அவசியம்லாம் வராது. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, கெட்டவனாகிறவனுக்கு துன்பமே நல்லவனுக்கு தான் துன்பம். அவங்க அப்பா இறைவன் வந்து சோதிக்கிறான். இவன் நல்லவனா வந்து இப்படியே இருப்பானா, இது வந்து மாறுவானா, இவன் இந்த சோதனை மேல சோதனை வச்சு எதனா தமிழ்ச்சி போட்டுருவாங்க. நிறைய பேர் இருக்கான்னு சார், ஒரு ஆள் தலைஞ்சிருந்தா எதனா ஒரு அன்பிட் பண்ணி தோற்றான். இப்போ இறைவன் வந்து அன்பிட் பண்ணி தோற்றான். அதை நல்லவன் மட்டும் தெரிஞ்சது. அந்த நல்லவன் எடுத்து அவனுக்கு சுற்றி ஒரு வட்டம் போட்டா அவனுக்கு எப்பயுமே கெட்டதே வரது இல்லையே. அந்த சோதனையில தப்பிக்கிற வரைக்கும் துன்பம் தான். சோதனையில தப்பிச்சுட்டா அவன் துன்பன்றதே கிடையாது. ஆனா நல்லவனுக்கு சோதனையே இல்லை, அவன் உண்டுதான் எழமாட்டான். இல்லாத வரைக்கும் பிரச்சனை, உண்டுக்கான எழமாட்டான். வந்து நம்மெல்லாம் பாடம் பண்றோம். சாதாரண வீட்டுல உட்காந்து பண்றதுக்கும், ஆசிரமத்துல பண்றதுக்கும், இல்ல ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல பண்றதுக்கும், ஒரு ஜீவ சமாதியில பண்றதுக்கும், இல்ல ஆள் காட்டுக்குள்ள பண்றது என்ன கேள்வி? அதாவது காட்டுல செய்யறதுக்கு விட இப்போ இந்த இடம் ஒரு புனிதமான இடம். நம்ம ஐயாவுடைய சக்தி இங்க என்ன பண்ணும்போது வந்து நம்மளுடைய எண்ணாலைகளும் ஐயாவுடைய எண்ணாலைகளும் பாட்டுகளை இருக்கு. நீங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அங்க ஒரு கெட்ட செயல்கிறவங்க உங்க பாடம் தடுத்தான் செஞ்சு மேலாம் கூட்டு போவாங்க. கோயிலும் அதே மாதிரிதான் ஜீவசமாதியா இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ஜீவசமாதி. ஏன்னா அவர் போனவில்லை, நம்மளும் ஒருத்தன் வரான்னா அவர் வரி பண்ணி கூட்டு போவார்.
அதனால அது நல்லது. இப்ப நிறைய இடத்துல வந்து சித்தர்கள் உலாவுறாங்க, சித்தர்கள் இதாகிறாங்க அப்படின்னு. அது சித்தர்கள் வந்து என்னதான் பண்றாங்க? அவங்க அவங்க எல்லாத்தையுமே விட்டு இறைவன் அடி இதாயிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல என்ன வேலை? இல்ல அவங்க வந்து எல்லாரும் நல்லா நினைச்சிட்டு அவங்க சித்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்போது அந்த நல்ல வழிக்குலாம் வாங்க, நான் கோயிலுக்கு வாங்க சொல்றாங்க. அந்த மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, இப்ப நல்ல வழிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளும் அவங்க வந்து போறோம், அவங்க வாழ்ந்த இடத்துல போறோம். அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்களோ அதையும் நம்ம பண்ணுறோம். நம்ம நம்ம கூப்பிட்டு வந்தாங்க. இல்ல அது அந்த சோதனை வரும். அந்த சோதனை கற்றுக்கணும். எடுத்தோடனால யாரும் கூப்பிடுறாங்க, சோதனை கூப்பிட்டு தான் கூப்பிடுறோம். நானே போறேன், ஒரு ஊருக்கு போறேன், அவங்க வந்து பார்க்கணும். அவங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு காட்டுறாங்க. நம்மளுக்கு தேடி வரோம். சரி, இந்த யோகா போகணும். அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை விட்டு எனக்கு கொத்து வேணும் கம்மணும் போனாங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வரைக்கும் வரணும் வேணாம். இப்போ ஒன்றும் தண்ணி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு நம்ம தமிழே கிடைச்சது மாட்டினா நம்ம தமிழ் ஐ நம்ம அடிக்கிறீங்க தமிழ் நம்ம தமிழே தமிழ் பேசினா நம்மளுக்கு போட மாட்டேன். அந்த மாதிரி நமக்கு வந்து ஐ நம்மளால் ஒரு வரலாம் அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்மால் அதுதான் இருக்கு. சுத்த பொருள் இல்லையா? சுத்த பொருள் அடையினா கம்பெனி. இப்போ ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் வேலைக்கு இருக்கான்னு அவனை நல்லவன் வச்சு கூட்டு வச்சுருவாங்க. அவனுக்கு தெரியாம பல சோதனை இருப்பாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான், என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் கேட்கலாம். ஏன்னா நல்ல சோதனை வச்சு எல்லாத்தையும் எடுக்கலாம். அப்படி இந்த